இந்த புடவையே பாருங்களேன். இது ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 50 வருஷம் சாரியா இருக்கும். கஸ்டமர் நேத்து கொண்டு வந்தது. மினிமம் 50 வருஷம் இருக்கும். இந்த சாரிலாம் ஒரு 33,000 ரூபாய்க்கு போகும். எப்படின்னா பழைய புடவைகளுக்கு காசு கொடுக்க முடியும்? பழைய பட்டு புடவைகள் எடுக்கிறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அதுல உள்ள வெள்ளி ஜரிகைக்காக தான் நீங்க உங்களுக்கு ரேட்டே போகுது. ஜரியோட குவாலிட்டி வித் குவான்டிட்டிக்கோசரம் தான் 500 ரூபாயில இருந்து 60,000 வரைக்கும் எடுக்கிறது. நார்மல் நம்ம வீட்டுல கடப்பாக்கள் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த கடப்பாக்கள்ல நீங்களாவே ஓனாவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜருகை இருக்கிற இடத்த இப்படி எடுத்து தேய்ச்சி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒயிட்டா வருது பாத்தீங்களா. இதான் ரொம்ப பழைய பட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தூங்கா நகரம், மதுரைக்கு வந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறையா பட்டு சேலைகள்லாம் இருக்குது. அந்த பட்டு சேலைகளை கொடுத்தா காசு தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி தர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் மதுரை மேலமாசி வீதி போத்தீஸ் பக்கத்தில் முருகன் இட்லி கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டுக்குள்ளே போனீங்கனாலே வந்து கடை இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக வலைதளங்கள்ல பழைய பட்டு புடவைகளுக்கு அதிகமான துட்டு அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிற போது எதனால இவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க, நீங்க எந்த மாதிரி புடவைகளை கொண்டு வரணும் அப்படின்னு மக்களுக்காக ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வு பண்றதுக்காக வந்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்தது மதுரையில இருக்கிற ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர். அண்ணன் இருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஓகேண்ணே. உங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கோம். ஓகே சார். எக்கச்சக்கமான வீடியோ பழைய பட்டு சேலைகளுக்கு அதிகமான காசு தரீங்க அப்படின்னு நிறைய வந்துகிட்டு இருக்கு. மக்களும் வந்து பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருந்தோம். வர்றதுக்குள்ள நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படின்னா பழைய புடவைகளுக்கு காசு கொடுக்க முடியுது, அது எந்த மாதிரி புடவைகள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சொல்லிடுறீங்க. பழைய பட்டு புடவைகள் எடுக்கிறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அதுல உள்ள வெள்ளி ஜரிகைக்காக தான் நீங்க உங்களுக்கு ரேட்டே போகுது. ஜரியோட குவாலிட்டி வித் குவான்டிட்டிக்கோசரம் தான் 500 ரூபாயில இருந்து 60,000 வரைக்கும் எடுக்கிறது. வெள்ளி ஜரிகை இருந்தா மட்டும் தான் எடுப்போம். செம்பு, பிளாஸ்டிக், பாலிஸ்டர், கெமிக்கல் நிறைய கிரேட் இருக்குங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டோம். வெள்ளி ஜரிகை மட்டும் தான் எடுப்போம். கிழிஞ்ச புடவைகளுக்கெல்லாம் வந்து நீங்க காசு தரேன் அப்படி சொல்லிருந்தீங்க. பழைய புடவைகள்லாம் நார்மலா இருக்கிறது தான் பரவாயில்ல. கிழிஞ்சதுக்கு எப்படி நீங்க காசு கொடுக்குறீங்க? கிழிந்தா இந்த புடவையே பாருங்களேன். இது ஒரு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 50 வருஷம் சாரியா இருக்கும். கஸ்டமர் நேத்து கொண்டு வந்தது. மினிமம் 50 வருஷம் இருக்கும். இந்த சேரீலாம் ஒரு 33,000 ரூபாய்க்கு போகும். பார்த்தா தெரியுதுங்களா எப்படி கந்தலா இருக்குன்னு. கிழிஞ்சிருக்கிறது நம்ம மேட்டரே கிடையாது. ஓகேங்களா. நீங்க புடவை கிழிக்காட்டி நாங்க வாங்கி கிழிக்க தான் போறோம் புடவை. அதனாலதான் சொல்றாங்க. அதாவது கஸ்டமர் நார்மலா கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா, எல்லா புடவையுமே நீங்க வீடியோல சொல்லுங்க எல்லா புடவையும் 30,000 போகுது, 40,000 போகுது, 50,000 போகுதுங்கிறீங்க. ஆனா வந்தா 2,000, 3,000, 4,000, 5,000 தான் போகுதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி சாரீஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி இந்த அளவுக்கு ஜரியை கொண்டு வந்தா நம்ம வந்து 2,000, 3,000, 5,000 அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். அந்த ரேஞ்சுக்குலாம் போகாது. ஜரியோட கசவு தகுந்த மாதிரி ஒரு சில சாரியில எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல் ஜரியா இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்காது. பார்டர்ல மட்டும்தான் இருக்கும். பார்டர்ல இருக்க சாரிக்கு எப்படி நம்ம 20,000, 30,000 தர முடியும்? பார்டர்ல மட்டும் சிங்கிள் சைட் பார்டர்ல மட்டும் இருந்தா ஒரு 2,000 ரூபா, 2,500 அந்த ரேஞ்சு தான் போகும். உள்ள லைன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 10,000, 12,000, 3,000, 4,000, 5,000 வரைக்குமே போகும். ஜரிகைக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்போம். எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம வீட்டில் கடப்பாக்கள் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த கடப்பாக்கள்ல நீங்களாவே ஓனாவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜருகை இருக்கிற இடத்த இப்படி எடுத்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒயிட்டா வருது பார்த்தீங்களா. இதான் ரொம்ப பழைய பட்டு. இப்போ உள்ள ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பட்டுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வரும் ஒயிட்லேயே. இந்த சாரி ஒரு 3,500 to 4,000 ரூபா போகுங்க. இந்த மாதிரி சாரிலாம் பார்த்தீங்கன்னா உள்ள கோடு, பார்டர், முந்தி எல்லாமே இருக்குங்க. இந்த சாரிலாம் ஒரு 7,500, 8,000 போகுங்க. இந்த சாரி டபுள் சைட் பார்டரு. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 11,000க்கு போகுங்க. உள்ள ஃபுல்லா ஜருகை, ஊசின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணே. எந்த மாதிரி புடவைகளை வாங்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிஸ்டர் பட்டு அந்த மாதிரி புடவைலாம் வாங்க மாட்டோம். ரெகுலர் யூஸ் சாரிலாம் கஸ்டமர்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு ஒரு 1,000, 2,000க்கு எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம விளம்பரத்தை பார்த்தோன்னே ஐயோ புடவைக்கு பணம் தராங்கன்னு கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் சாரீஸ் மட்டும்தான் எடுக்க மாட்டாங்க. ரெகுலர் யூஸ் பாலிஸ்டு, செம்பு புடவை, பிளாஸ்டிக்கு எதுவுமே எடுக்க மாட்டோம். கெமிக்கல் ஜருகை வாங்க மாட்டோம். வெள்ளி ஜருகை பட்டு புடவை மட்டும் தான் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவோம்.
மற்ற எந்த சாரியுமே வாங்க மாட்டோம். ஓகேண்ணா. தமிழ்நாட்டில் நம்மளுடைய பிரான்ச் எந்தெந்த இடத்துல இருக்கு? நம்ம பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, நம்ம மதுரை போத்தீஸ் பக்கத்துல முருகன் டீ கடைக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க. ஓகேண்ணா. நேரடியா வரலாமா அப்படின்னா முன்னாடி எதுவும் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி எதுவும் பண்ணலாம்? நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாவே போகும் போகாதுங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். போகும்னா மட்டும் எடுத்துட்டு வரலாம், போகாதுன்னா அதிலே சொல்லிடுவோம். நீங்க அதை பார்த்துட்டு வர வேண்டியதில்லை. போகும்னா மட்டும் எடுத்துட்டு வரலாங்க. மதுரையை ஃபுல்லா வந்து கண்டிப்பா கடைக்கு கொண்டு வாங்க, செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த சைடு வேலையா வரும்போது கூட கொண்டு வாங்க, செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல நம்மளுடைய கடை இருக்கு? நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், நாகர்கோவில், புதுசா புதுக்கோட்டையில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். பிளஸ் சென்னையிலேயே நம்ம பிரான்ச் இருக்கு. ஓகே. மதுரையில எந்த இடத்துல நம்ம கடை இருக்கு? மதுரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை போத்தீஸ்க்கு பக்கத்திலேயே முருகன் இட்லி கடைக்கு ஆப்போசிட்லயே நம்ம கடை இருக்குங்க. அது இல்லாம ஆல்மோஸ்ட் கேட்டீங்கன்னாவே சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம கடையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம் எல்லா பேர்த்தையும் சொல்லி நம்ம கடைக்கு ஆதரவு அளிங்க, அவ்வளவுதான். மினிமம் எவ்வளவு ரூபாயில இருந்து அதிகபட்சம் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நீங்க பண்ணலாம்? 500 ரூபாயில இருந்து 60,000 வரைக்குமே பட்டுப்புடைகள் நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கொண்டு வாங்க, நம்பி கொண்டு வாங்க, பெஸ்டா கண்டிப்பா பண்ணி தரோம்.